ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான டிஃபன் ரெசிபி ஸ்பைசி பொட்டேட்டோ சேமியா தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கப்ல நான் 3 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணியும் நம்ம அளந்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிழங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சீரக பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு வேகிறதுக்காக நான் லைட்டா தண்ணி சேர்த்து மூடி வச்சிருக்கேன். லோ ஃப்ளேம்ல தான் இருக்கு. இன்னொரு அடுப்புல நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியை சூடு பண்ணிருக்கேன். அது ரெடி ஆகுற டைம்ல தண்ணி சூடாயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் சீக்கிரமா ரெடி ஆகும். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்கு வெந்துருச்சு. இப்ப இந்த தண்ணியை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சரியா இருக்கான்றத செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சேமியாவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப கிண்டி விடணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது நமக்கு ஃபாஸ்டாவே ரெடி ஆயிரும். நம்ம அடிக்கடி கிண்டக்கூடாது, அப்புறம் ரொம்ப குழஞ்சு போயிரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணி ஃபுல்லா உறிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஸ்பைசி பொட்டேட்டோ சேமியா ரெடி ஆயிருச்சு. சிம்பிளா ஏதாவது டிஃபன் பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.